அனைவருக்கும் காலை வணக்கம். பொங்கலுக்கு தாங்க வீட்டு வேலை சுத்தம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன் 3 நாளா. இதுல முக்கிய பங்கு வகிப்பது பாத்தீங்கன்னா கிச்சன் தான். அந்த கிச்சன் வேலை மட்டும் சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓரளவுக்கு கிச்சன் வேலை எல்லாத்தையும் நெருக்கியாச்சு. நேற்று பாட்டில் எல்லாம் கழுவி வெயில்ல காய வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு சமைச்சிட்டு சரி இந்த செல்ஃப் எல்லாம் தொடச்சிட்டோம்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் பாட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கைக்கு எட்டுற அளவுக்கு இந்த 3 செல்ஃப் தான் எனக்கு எட்டும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் எனக்கு எட்டாது. அதெல்லாம் நான் தொடச்சிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கார மேல இருக்கிறதெல்லாம் தொடச்சு தர சொன்னேன். அப்புறம் அவர் எல்லாம் தொடச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏன்னா உள்ள இருக்கும் பொழுது உள்ள வரும் பொழுது நான் எனக்கு என்னென்ன வேலை வாங்கணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன். ஏன்னா அப்புறம் அவர் ஆடு மாடு மேய்க்க போயிட்டாருன்னா அப்புறம் அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதனால அவர் உள்ள வரும்போது இந்த வேலையெல்லாம் நான் வாங்கிக்குவேன். அப்புறம் பாத்திரம்லாம் காஞ்சிருந்துச்சு. எங்க கையோட அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு. அதான் நீ உள்ள வந்தாலே என்னை ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கிற அப்படின்னாரு. சரி சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அதெல்லாம் அடுக்கி கொடுத்துட்டு போனாரு. என்னால என்னென்ன முடியுதோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்டர் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு அழுகியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எனக்கு அப்படி சொல்லும் பொழுதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்பதான் எனக்குள்ள ஒரு குறை இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க சிஸ்டர். என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் எங்களால என்ன பண்ண முடியும், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிக்க முடியும். பரிதாபப்படாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் போல நான் எப்படி நினைக்கிறேன்னா எல்லாரும் போலயும் நம்மளும் ஒரு மனுஷி தான். எல்லாரும் செய்யற மாதிரி நம்மளும் வேலையை செய்யணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நம்மளுக்கு இப்படி கால் இப்படி இருக்கு அதனால நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது போடான்னு அதை நினைச்சு சோர்ந்து நான் உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அதனால் நீங்கள் அப்படி யாரும் சொல்லாதீங்க, பரிதாபப்படாதீங்க ப்ளீஸ். இப்போ நல்லா இருக்கவங்களாம் எப்படி வேலை செய்கிறாங்க அதே போல தான் நானும் எல்லா வேலையும் நான் செய்கிறேன். அது நின்றுக்கிட்டு செய்கிறாங்க, நான் உட்காந்துட்டு செய்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஜாலியாக உட்காந்துட்டு செய்கிறோம்ல அது போதும். அப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான். அப்புறம் சத்து மாவு இருந்துச்சு, ஸ்கூல் சத்து மாவு. அதை போட்டு தேங்காய் எள்ளு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கொழுக்கட்டை பண்ணி உருளைக்கிழங்கு வறுத்து இன்றைக்கி சிம்பிளாக சாப்பாடு